நடிகர் சிங்கம் புலியோட மனைவி இப்படி ஒரு பதவியில இருக்காங்களா? இதுவரைக்கும் வெளிவராத தகவலா இருக்கே. விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படத்துக்கு அப்புறமா கோலிவுட்ல ரொம்பவே பரபரப்பான நடிகர் ஆகிட்டாரு சிங்கம் புலி. எழுத்தாளர், இயக்குனர், காமெடி நடிகர்னு பல அவதாரம் எடுத்திருக்கார் சிங்கம் புலி. இப்போ மகாராஜா படத்துக்கு அப்புறம் வேறொரு வித்தியாசமான அவதாரம் எடுத்திருக்கார் அப்படிதான் சொல்லணும். இனி ஒரு நடிகராக சிங்கம் புலி அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போவார். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. தன்னுடைய திரைப்பயணத்தை சிங்கம் புலி உதவி இயக்குனராகத்தான் துவங்கினார். இயக்குனர் சுந்தர்சி கிட்ட சிங்கம் புலி 13 திரைப்படங்கள்ல உதவி இயக்குனராகவும் வேலை செஞ்சிருக்கார். குறிப்பா சுந்தர்சி இயக்கத்துல அஜித் நடித்த உன்னை தேடி என்ற படத்துக்கு கதையும் சரி வசனமும் எழுதியது சிங்கம் புலி தானா. அந்த படத்துல சிங்கம் புலி அஜித்தை இம்ப்ரெஸ் செய்யறதுக்காக சில வேலைகளும் செஞ்சிருக்காரு. அவருக்கு அஜித்தை வச்சு ரெட் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அதுக்கப்புறமா சூர்யாவை வச்சு மாயாவிங்கிற திரைப்படத்தையும் இயக்குனார் சிங்கம் புலி. இயக்குனர் பாலாவுடைய படங்கள்லயும் சிங்கம் புலி வேலை செஞ்சிருக்காரு. இந்த நிலையில தான் ராசு மதுரவன் இயக்கத்துல வெளியான மாயாண்டி குடும்பத்தினர் படத்தின் மூலமாக ஒரு நடிகராக அறிமுகமான சிங்கம் புலி கடந்த 14 வருஷமா பல படங்கள்ல நடிச்சு ரொம்ப பிஸியான நடிகராகவே வலம் வந்துட்டு இருக்காரு. இதுவரை காமெடியனாக நடிச்சு வந்த சிங்கம் புலி இப்போ மகாராஜாங்கிற படத்தின் மூலமாக சீரியஸான ரோல நடிச்சு எல்லோருடைய பாராட்டையும் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு பிறகு மேலும் பிரபலமான சிங்கம் புலி ஊடகத்துக்கு தொடர்ந்து பேட்டியும் கொடுத்துட்டு வரார். அப்படி பேசும்போதுதான் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு சிங்கம் புலி தன்னுடைய மனைவியை பத்தி. அதாவது, என் மனைவி ராணுவத்துல கர்னலாக இருக்கிறாங்க. எங்களுடைய திருமணம் காதல் திருமணம் இல்ல, பெத்தவங்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நான் திருமணம் செய்யும் போது என் மனைவி ராணுவத்துல கேப்டனாக இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காரு சிங்கம் புலி. என்னுடைய வளர்ச்சிக்கு என் மனைவியினுடைய முழு ஒத்துழைப்பு மிக முக்கிய காரணம்னு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருக்காரு திரு சிங்கம் புலி அவங்க.